இந்த கல்யாணம் பேச அம்மா எவ்வளவு ஆசையா கிளம்பி வந்தாங்க தெரியுமா? ஏங்க இப்படி இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க? திரும்ப நான் தானே விருப்பம் இருக்குன்னு சொல்ல முடியும். என் மேல விருப்பம் இல்லாமையா காஃபி கொடுத்து டிஃபன் கொடுத்து என்னையே சுத்தி சுத்தி வந்தீங்க? வாசல்ல புள்ளி வச்சு என் மனசுல கோலம் போட்டதெல்லாம் இஷ்டம் இல்லாமையா? ஒரு பொண்ணு காஃபி கொடுக்கறா, டிஃபன் தராங்கிறத வச்சு நம்மள விரும்புறான்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். எல்லாத்தையும் விரும்பி விரும்பி செஞ்சுட்டு இப்ப விருப்பம் இல்லைன்னு சொல்றதான் புத்திசாலித்தனமா? ஏங்க என்ன விரும்பாம என்கிட்ட போட்டோ கேட்டீங்க? என் மேல இஷ்டம் இல்லாமையா நோட்டு முழுக்க ஐ லவ் யூ எழுதி கொடுத்தீங்க? பதில் சொல்லுங்க. சனிக்கிழமை ஒரு கிண்ணத்துல எண்ணெய் வச்சு கொண்டு வந்து கொடுத்தீங்களே, அது கூட இஷ்டம் இல்லாமையா? எண்ணெய் வைக்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சி, அதனால கொடுத்த. வாரத்துல 2 நாள் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டுதான் ஆகணும்னு சமைச்சு கொடுத்தீங்களே, விருப்பம் இல்லாமையா? அது கண்ணுக்கு நல்லதுன்னு புஸ்தகத்துல படிச்சேன், அதனாலதான். தலைக்கு சீயக்கா தேய்க்காதீங்க, அரப்புதான் தேய்க்கணும்னு அரைச்சு கொடுத்தீங்களே, அது எதுக்குங்க? சீயக்கா கண்ணுல இறங்குனா கண்ணு எரியும், அதனாலதான் அரப்பு அரைச்சு கொடுத்தேன். என் கண்ணு எரிஞ்சா என்ன, எக்கடி கட்டு போனா உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு எனக்கு செய்யணும்? அப்படி சொல்லாதீங்க, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. அது ஒண்ணு உங்க கண்ணு இல்ல. அது நீங்க பிறக்கும் போது உங்க கூடவே பிறந்த சொந்த கண்ணு ஒண்ணும் இல்ல, எனக்கு சொந்தமான ஒருத்தரோட கண்ணு. நீங்க இந்த ஊரு உலகத்தை எல்லாம் பாக்குறது உங்க கண்ணால இல்ல, எனக்கு உலகமாவே இருக்கிறது அந்த கண்ணு மட்டும்தான். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அந்த கண்ணுக்கும் எனக்கும் 1000 சம்பந்தம் இருக்கு.